வணக்கம் நண்பா நண்பிஸு. இன்னைக்கு நம்ம என்னத்த பார்க்க போறோம்னா, சாய் அபியங்கர் இருக்கார்ல, அவர் வந்து ஊரும் பிளட் படத்தோட சாரி ஊரும் பிளட் சொல்லி சொல்லி ஊரும் பிளட் படம்னு நினைச்சிட்டேன். டியூட் படத்துல இருக்க ஊரும் பிளட்டோட பல வருஷனை வந்து நம்ம கலாச்சி இந்த மீம்ல போட்டுட்டு இருந்திருப்பாங்க ஏகப்பட்ட பேர். இப்போ அதுக்கேத்த மாதிரி இவர் வந்து சைடு ஏ சைடு பி அப்படின்னு சொல்லிட்டு ஓஎஸ்டி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட சைடு ஏல 41 ட்ராக் இருக்கு. சைட் பியில் வந்துட்டு ஒரு 15 ட்ராக் இருக்கு. அதை தான் இன்னைக்கு கேட்க போறோம். காப்பி ரைட்ஸ் வந்தாலும் வரலனாலும் இன்னைக்கு நாம இதை கேட்டு வைபு பண்ண போகிறோம். ஆமாங்க, இசை மலையில் நனைய தயாரா? இல்ல இல்ல இல்ல, இசாய் மலையில் நனைய தயாரா? பாத்தீங்களா, இசையிலே சாய் பேர் இருக்கு. ஓகே, நம்ம ஒவ்வொன்றா கேட்க ஆரம்பிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து சாய் சைடு ஏ வந்து கேட்க ஆரம்பிச்சிடலாம். சைடு ஏல ஃபர்ஸ்ட் சாங் போடுவோமா? அதுக்கு பேர் என்னன்னா டியூட் ஆர்கெஸ்ட்ரால் சூட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது ஒரு 2 நிமிஷத்துக்கு கேட்டுருவோமா? ஆஹா, பக்காவா இருக்கே. நிறைய பேர் வந்து பிஜிஎம் ஒரு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணாவே நம்ம அந்த மலங்க வந்து மீன் போட்டு தாக்குவாங்க. ஐ மீன் ஏதாச்சும் ஒரு வீடியோக்கு வந்து பேக்ரவுண்ட் ட்ராக்காக யூஸ் பண்ணுவாங்க. இவ்வளோ ட்ராக் இருக்கு. அடுத்து போகலாம். ஏன்னா நம்ம அதிக நேரம் பார்க்க முடியாதுங்க. இது கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் இந்த வீடியோ போக போகுதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, போடுவோம். எக்ஸ் ஃபிளாஷ்பேக் எக்கோ அடிக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ சரி பண்ண வேண்டியதான். என்ன அவ்வளவுதானா? ஃப்ளாஷ்பேக்கில் மட்டும்தான் அந்த ஊரும் பிளட்டோட இது எதுவும் கலக்கல. ஆனால் இது லைட்டாக கொஞ்சம் வில்லனிசமோட இருக்குதுன்னு நினைக்கிறேன். எப்படி கரெக்டு தானே? இது ஆனால் கொஞ்சம் எனக்கு பிடிக்கல. ஃபர்ஸ்ட் ஒன்று சூப்பராக இருந்துச்சு. இப்போ 3வது ஒன்று போயிடலாமா? சைடு ஏல 3வது ஒன் ஃபேக் மேரேஜ்.
இல்லைங்க, இது வந்து இந்த 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 ஃபேக் மேரேஜ் வந்து பத்தல, இன்னும் கொஞ்சம் பீட் ஏறி இருக்கணும். அடுத்து வந்து குரல் பிரேக்ஸ், குரலை உடைச்ச தருணம். குரலே போயிட்டாங்க. ஸோ அந்த தருணத்துல போட்ட மியூசிக் நான் பார்த்துருவோமா? அடுத்து போவா? அடுத்து வந்து கடைசி 7 நிமிஷம், அதாவது லாஸ்ட் 7 மினிட்ஸ் ஒன்று இருக்கு. போமா? எனக்கு ஒரு டவுட்டுங்க. இந்த கடைசி 7 நிமிஷம்னா அந்த பைக் நாய் துரத்திட்டு போயிட்டு பைக்ல இருந்து கீழே விழுந்து இந்த சாகர தருணத்துல வந்து குரலோட ஞாபகம் வருது இல்ல, அப்ப ஐ லவ் யூ அப்படின்னு, ஐ மீன் நான் லவ் பண்றேன் மச்சான், நான் குரல் லவ் பண்றேன்னு நினைக்கிறேன் மச்சான் சொல்றாருல, அந்த 7 நிமிஷமா? அந்த 7 நிமிஷத்துக்கு எதுக்கு 44 செகண்டுக்கு மியூசிக் போட்டிருக்காங்க? ஆக்சுவலா பார்த்தா அந்த 7 நிமிஷத்துக்கான மியூசிக் தானே போட்டிருக்கணும், பேக்ரவுண்ட் ஸ்கோரு. ஆனா போடலையே. அப்படி நான் ஒரு லூசுத்தனமான கொஸ்டின் கேட்பேன், பட் சீனே கம்மியாக தான் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி தான் போடுவாங்க. எப்படி? சரி, ஓகேங்க. அடுத்து வந்து ஐயோ எத்தனாவது கவுண்ட் மிஸ் பண்ணேன், 1 2 3 4 5 பார்த்துருக்கோம். இப்போ வந்து 6வது, லெட் தி செலிப்ரேஷன் பிகின் அப்படின்னு ஒரு மியூசிக். பாட்டு லிரிக்ஸ், அந்த லிரிக்ஸ் எப்படி ஞாபகம் வருது. ஓகேவா? சரி, ஓகே. இப்ப நம்ம வந்து 8வது சாங் டக்கு டக்குன்னு போயிடுவோம். முத்தே முத்தாரமே, 30 செகண்டுக்கா. ஓ, இது வந்து இந்த எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக், இந்த ஒரு மொட்டை பாப்பாவுக்கு வந்து போயிட்டு இப்படி கணத்தை பிடிச்சி கிள்ற மாதிரி வருமே, சின்ன வயசு, அந்த சின்ன வயசுல வேற முத்தாரமேன்னு நினைக்கிறேன். அது அடுத்து 8வது, நல்லா இருப்போ ஆர்கெஸ்ட்ரால். இது சூப்பரா இருக்குப்பா, இது சூப்பரா இருக்கு. நல்லா இருப்போம் ஆர்கெஸ்ட்ரால் சூப்பரா இருக்கு. அடுத்து ஓஜி அத்தியாயம். ஓ சாரி
இருங்க தப்பா சொல்லிட்டேன், அத்தியாயம் படிச்சுட்டேன். ஓதி ஆதியமான், ஆதியமானா? ஓ, அவங்க அப்பாவுக்கு வர பிஜிஎம்மா? வேணாம் வேணாம், இது படத்துல கேட்கும்போது இது வந்து இந்த ஓஜி ஆதியமான், ஆதியமான் டைப் பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்துட்டு என்ன ஆகுதுன்னா நல்லா இல்லை. படத்துல கேட்கறதோட நல்லா தான் இருக்கு. சரி, அடுத்து வந்து நம்ம இதுக்கு போவோம். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் மீ. ஆக்சுவலாக நான் ஸ்பீக்கரில் கேட்டுட்டு இருக்கேன், ஹெட்ஃபோன் என்னடா போடலன்னு பார்த்துட்டு இருப்பீங்க. ஸ்பீக்கர் இங்கே வந்து இருக்கு. அந்த ஸ்பீக்கரில் வந்து ஊஃபர்லாம் அப்படியே பிச்சுக்கிட்டு இந்த பேஸ் சவுண்ட்லாம் செம்மையாக கேட்குது. எக்கோ வரை அடிக்கிறதால ஒரு மாதிரி இருக்கு. ஐயா, திடீர்னு என்னங்க ஏதோ ஆன் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து 10 முடிச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, அடுத்து 11வது ஷி வாஸ் மை பெஸ்ட் மூமெண்ட். ஓகேவா? அடுத்து கேட்போமா 11வது? அதாவது ஹெட்ஃபோன் போட்ட காரணம் என்னன்னா, இந்த ஸ்பீக்கர் பையன் வந்து சொதி போட்டுட்டான். அவன் வந்து ஏதோ திடீர்னு திடீர்னு கொர 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 கொரன்னு கேட்டுட்டு இருக்கான். ஸோ அதனால நம்ம வந்து இப்போ ஹெட்ஃபோன் நம்ம போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, 12வது சாங் கேட்க போறோம். சாங் இல்லைங்க, பேக்ரவுண்ட் ஸ்கோர். தட் வாஸ் நாட் டு ஹர்ட் யூ. கேட்போமா?
மீண்டும் அதே மாதிரி தான் இருக்கு. முன்ன கேட்ட மாதிரி தான் இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு. இப்போ அடுத்து போவோம். தி மெட்ரோ ப்ரொபோசல். ஓ, குரல் குரல் வந்து ப்ரொபோஸ் பண்ணாங்களா, அந்த சீன் நினைக்கிறேங்க. இந்த மெட்ரோ ப்ரொபோசல் சீன்ல செம்ம காண்டாயிடுச்சு எனக்கெல்லாம். பாவம், அவ வந்து சின்ன வயசுல இருந்து உன்னை பின்னாடியே பார்த்து 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 உன்னை பிடிச்சி போய் வந்து ப்ரொபோஸ் பண்ணனா, நீ என்ன கேட்ட? நீ என்னடி விட்டு படத்துல வர மாதிரி உட்காந்துருக்கன்னு கேட்குற. டேய், உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையாடா? டேய், இது டேரக்டர் பார்க்க தான் கேட்கணும். அவர் தானே ரைட் பண்ணாரு. அது எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும். அது ஒரு கேரக்டரா ஒரு படமா பார்த்தாலுமே அது உண்மையாவே ஒரு இடத்துல நடக்கிறப்ப அவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட்டாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது ஆக்வர்டாக இருந்துச்சு பார்க்கவே. இது எதுக்கு இங்கே வருது, இவன் ஏன் இப்படி கேட்குறான் அப்படின்னு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த மாதிரி பேசணும்னு வச்சுக்கிட்டாலுமே ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நம்ம வந்து என்னென்னவோ பேசுவோம், எக்கச்சக்கமாக என்னென்னவோ பேசுவோம். அதுக்குன்னு எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்க்ரீனில் போயிட்டு ரைட்டிங்கில் எழுதி சீன் வைக்க முடியுமா? அதை மக்கள்கிட்ட காட்ட முடியுமா? என்னங்க, கொஞ்சம் பார்த்து வைக்கலாம். இது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்துச்சு இந்த மெட்ரோ ப்ரொபோசல் ஸ்கோர், பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஆனால் லைட்டாக கடைசியாக வந்து எப்பயும் போல் அந்த பேச்சவை மூச்சவை அது இல்லாமல் எதுவுமே போட மாட்டாங்க, கடைசியில் சேர்த்துறாரு. பார்ப்போம். அடுத்து வந்து ஹூ இஸ் திஸ் டியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருதுங்க, கேட்போமா? இதுலயும் ஊரும் பிளட் வந்துருது. எப்படியாச்சும் வேற மாதிரி ஆரம்பிச்சாலும் கடைசியில சேர்ற இடம் ஊரும் பிளட்டா தான் இருக்கு. இசாய் இசாய். இருங்க, அடுத்து வந்து கேட்போம். மாமாஸ் பாய். ஓஹோ, மாமாவோட பையன் இல்ல மாமா பையனா எதை சொல்ல வராங்கன்னு தெரியல. அது கேட்போம். என்ன 1.5 நிமிஷம் இருக்கு.
ஏய் ஆக்சுவலா இது சூப்பரா இருந்துச்சியா, இது நல்லா இருக்கு. இந்த மாமாஸ் பாய் இது வந்து எல்லாரும் கேளுங்க, நல்லா இருக்கு. அடுத்து நியூலி மேரிடு, ஓ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா. இது ஒன்று வித்தியாசமா இருக்கு, இது நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இதுலயும் சிங்காரி என்ன கொஞ்சம் அந்த சாங் வருதுங்க, லேசா சாயல் எட்டி பாக்குது. இன்னும் உனக்கு வேற என்னதான்டா பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல இல்ல இல்ல, இது நல்லா இருந்துச்சு, இது நல்லா இருந்துச்சு. இந்த மாமாஸ் பாய் நல்லா இருக்கு, இந்த நியூலி மேரிட் நல்லா இருக்கு. அடுத்து ஆன் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ், இது கேட்போமா? இது எப்போ வந்துச்சு, இது எனக்கு தெரியலையே. ஆன் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் படத்தில் எப்போ வரும்? அந்த கல்யாணத்தப்ப அந்த ஸ்டேஜில் வரதா? உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பாரி என்ட்ரி, ஓ பாரி பஞ்சவன் பாரி வந்து நில்லுங்க, அந்த குட்டி பாரி வராரு. ம் ஆக்சுவலாக பாரியோட என்ட்ரி இந்த ஸ்கோரும் வந்து நல்லா தான் இருக்கு, நல்லாவே இருக்கு. அடுத்து அம்மா அட்வைஸ் கேட்போமா? என்னங்க அம்மா அட்வைஸ் வந்து அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு, ரொம்ப குட்டியாக தான் இருக்கு. பட் இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன், நல்லாவே இருக்கு. கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம். குரல் சென்ட்ரி, குரல் திரும்பியும் பெங்களூரா ஹைதராபாத்தா அங்கிருந்து வராங்கல்ல. இது வித்தியாசமா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. குரல் என்ட்ரிஸும் நீங்க கேட்கலாம், நல்லாவே இருக்கு. குரல்ஸ் கன்ஃபியூஷன், குரல் வந்து கன்ஃபியூஷனா இருக்காங்க போல, இவனா இல்ல இவனா அப்படின்னு, அதுவா இல்ல வேற கன்ஃபியூஷன் தெரியல, கேட்போமா?
இது ஆக்சுவலா நல்லா இருக்கு. வித்தியாசமா இருந்துச்சு. மத்த எந்த சாங்குமே இதுக்குள்ள கொண்டு வராம குரல்ஸோட கன்ஃபியூஷனா மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குரல்ஸோட கன்ஃபெஷன். அதாவது அவ சொல்றா. குரல்ஸோட கன்ஃபெஷன் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் சொல்லும்போது வந்துட்டு இது பிரதீப்போட ரியாக்ஷனை பார்க்கணும். ஐ மீன் அகனோட ரியாக்ஷனை பார்க்கணும். நல்லா இருக்கும். இப்போ 23வது கண்ணுக்குள்ள பிஜிஎம். ரொம்ப சிம்பிளா இருக்கு. கண்ணுக்குள்ள பிஜிஎம்னா என்ன சாங்? எனக்கு மறந்து போச்சு. என்ன சாங்? கண்ணுக்குள்ள கண்ணுக்குள்ள நிக்கிற என் காதலியே. அது இல்ல கண்டிப்பா. இது வந்து வேற ஏதோ. சரி, அடுத்து கஜா என்ட்ரி. கஜா. கஜானா இந்த பக்கத்து ஸ்டேட் மினிஸ்டர் தானே? இந்த பாரிக்கு கூட தெரியும்னு சொல்லுவாரு. அவர் தானே கஜா? இந்த கேஜிஎஃப் படத்துல கருடனா நடிச்சாரு. கருடன் தானே? அவர் தானே கஜா? அவர் தானே? அந்த பிஜிஎம் தானே? நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்குங்க. அடுத்து பூக்கி கஜா. ஓ, கஜாங்கிறது அப்ப வேற யாருங்க? கஜா யாரு? நல்லா இருக்குங்க. பூக்கி கஜான்னு சொல்லிட்டு பேய் கஜா மாதிரி பிஜிஎம் போட்டு வச்சிருக்கீங்களே டே. சாய் இல்ல இசாய். இசாய் ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? பூக்கி கஜான்னு சொல்லிட்டு பயந்தே போயிட்டேன். திடீர்னு எனக்கு ஏதோ இந்த ராட்சசன் படத்தோட பிஜிஎம் மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து பயந்துட்டேன். என்ன தனியா இருக்குங்க. அதனாலதான். அட்லீஸ்ட் ரியலைஸ் நவ் கேப்பமா?
ஓகே. இது ஏதோ புதுசா இருக்கு. நமக்கு டைம் இல்லங்க. இப்பயே 1/2 மணி நேரம் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். தெரியல. எடிட் பண்ணும்போது தான் தெரியும். இப்ப 27வது அதியமான் ஃபைண்ட்ஸ் த ட்ரூத். அதாவது கண்டுபிடிச்சிட்டாரு அவங்க அப்பா. ம். இது நல்லா இருக்கு ஆக்சுவலா. ஸ்டார்ட்டிங்ல ஒரு மாரி ஆரம்பிச்சாலும், அதுக்கப்புறம் வர்றது கொஞ்சம் ரொம்ப வில்லனிசமா நல்லா இருக்கு. ஏன்னா, அவங்க அப்பங்காரன் வந்து, "என் தங்கச்சியே கொன்னவன் நான். அவளா சாவல. நான் தான் கொன்னேன். உன்ன கொல்றதுக்கு எனக்கு என்ன எவ்வளவு நேரம் ஆகப்போகுதுன்னு" சொல்லிட்டு கேட்பார்ல, அந்த சீன்ல தான் வரும்னு நெனைக்கிறேன். அந்த சீன் தான் ஆக்சுவலா அதுதான். 28 அபார்ட் திஸ் சைல்ட். அதாவது அந்த குழந்தைய வந்து கருக்கலைக்க சொல்லுவார்ல நம்ம அகனு, அந்த சீனு. ம். இது ஆக்சுவலா ஒரு மாரி இருக்கு. கஷ்டமா தான் இருக்கிற மாரி தான் இருக்கு. அபோர்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் இவரு நம்ம வேணான்னு சொல்லிடுவாரு நம்ம மகனு. அடுத்து 29வது அதியமான் ட்ரைஸ் டூ த்ரெட்டன் குரல். குரல வந்து மிரட்டுவாங்கல்ல அது. அதே தாங்க 27ல கேட்டோமே, அதியமான் ஃபைண்ட்ஸ் த ட்ரூத்ன்னு. அதுல போட்டத அப்படியே இதுலயும் போட்டிருக்காங்க. அதியமான் ட்ரைஸ் டூ த்ரெட்டன் குரல். அது வந்து அதே தான். எல்லாம் ஒன்னே தான் போட்டு வச்சிருக்காங்க. அடுத்து வந்து அபார்ஷன் கேன்சல். நம்ம வந்து அபோர்ட் பண்ண போவாங்கல்ல, அது வந்து கேன்சல் ஆகுறது. அதுக்கு ஒரு பீஜம்.
என்னடா இன்னும் அந்த ஆல்ரெடி இப்போ அந்த எல்லாம் எந்த ஒரு சாங்கோட பிஜிஎம் வரலன்னு நினச்சிட்டு இருந்தேன், வந்துருச்சு. அதியமான்ஸ் டென் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்போமா? ஓகே, வித்தியாசமா தான் இருக்கு. ஆனா டென்னுன்னா என்ன அர்த்தம் தெரிஞ்ச சொல்லுங்க. கேஸ்டியஸ்ட் டேட், அதாவது ஜாதி வரி புடிச்ச எங்க அப்பா, அந்த கேட்டுருவோமா அத? எவன் 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 எவன்லாம் ஜாதி வரி பிடிச்ச அலைகிற புறம்போக்கு ஐயோக்கிய ராஸ்கல் தெருப்பொறுக்கி நாய்ங்க எச்சக்கலம் நாய்ங்க பிச்சைக்காரன் நாய்ங்க இந்த ஜாதி வரி பிடிச்ச நாய்ங்க இருக்கானுங்கல்ல, அவங்க எல்லாத்துக்கும் இனிமே இந்த மியூசிக் தான் போடணும் போல. இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டு இவன் அவன் தாங்க விடாதீகே இவனை கொல்லுகே அப்படின்னு சொல்லணும். எப்படிதான் அந்த ஜாதி வரி பிடிச்ச அலைகிறாங்க தெரியல. கிறுக்கு பிள்ளைங்க மெண்டல் பிள்ளைங்க. சி தூ வெக்கமா இல்ல பாடா. அடுத்து வந்து 33வது சாக்லேட் கன் பிராங்க். ஏப்பா இசாய் இசாய் அபியங்கர், நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஒரு பேய் படத்துக்கு நிஜமாவே இங்க மியூசிக் போடலாம். ஏன்னா ஏன் சொல்றேன்னா, நீ போயிட்டு அது போட்டேன்னா வையேன் செம்மையா இருக்கும். அது வந்து எப்படி சொல்றது, இந்த இந்த அதியமானுக்கு போடுற எல்லா பிஜிஎம்மும் கேட்கறதுக்கு வந்து எனக்கு ராட்சசன்ல வர இந்த ஐ மீன் ஒரு பேய் படத்துக்கு வந்து போடுற பிஜிஎம் மாதிரியே தெரியுது. பட் நல்லாவும் இருக்கு. ஆனா அதுக்குள்ள திரும்பி வந்துருச்சு பாரு, தொட்டாலே பட்டாசா அது வந்துருச்சு திரும்பியும். அடுத்து அதியமான்ஸ் பிராங்க். இது வந்து ஆக்சுவலா அவங்க அப்பா துப்பாக்கி எடுத்து இது பண்ணும்போது டக்குன்னு அகன் வந்துட்டு பிராங்க்னு சொல்லுவாரு. அப்படி இவரும் நானும் பிராங்க் தான் பண்ண மாப்பிள்ள அப்படின்னு வரல. அந்த அதுதான் நினைக்கிறேன். 34வது. நல்லா இருக்கு, நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அடுத்து 35 போயிடுவோமா? ஃபுல் ஃபார்ம்ல இருக்கீங்க, ஃபுல் ஃபார்ம்ல இருக்கீங்க கேட்போம். ஐயோ சாயே, உண்மையாலுமே யாரு வந்து ஃபுல் ஃபார்ம்ல இருக்கிறது? நல்ல ஃபுல் ஃபார்ம்ல வந்துட்டு 41 வருஷம் சைடு ஏல சைடு பில ஒரு 15 வருஷம் விட்டுவிட்டு ஃபுல் ஃபார்ம்ல இதுக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம்ல ஒரு வருஷன் வேற இருக்கு. அடுத்து வந்துட்டு குரலரசி இஸ் நோ மோர்.
அதை கேட்போமா? இதுவும் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக தான் இருக்கு. அடுத்து வந்துட்டு சிங்காரி அக்கோஸ்டிக் வெர்ஷன் கேட்போமா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அடுத்து வந்துட்டு தி பர்த் போவோமா? பிஜிஎம் முடிஞ்சிச்சு, போதும் ஆக்டிங். இப்போ அடுத்து வந்துட்டு தி கில், அதுக்கு போவோமா? ஆக்சுவலாக ஒரு பக்கம் வந்துட்டு சாய் அப்படிங்கிறது வந்து இதுக்கு போட்டாலும், இதுக்கு ரொமான்டிக் சாங்குக்கு வந்து சூப்பராக பண்ணாலும், இந்த ஆல்பம் சாங்கு இப்போ இந்த படத்தில் ஆல்பம் சாங்கில் போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அந்த சாங்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். அது ஒரு பக்கம் தெரிக்க விட்டாலும், இன்னொரு பக்கம் எனக்கு தெரிஞ்சு ஹீரோயிசம்க்கு போடுற மியூசிக்கை விட வில்லனிசம்க்கு போடுற மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதுக்கு உதாரணம் இந்த அதியமான்ஸுக்கு போடுற எல்லா பிஜிஎம்மே பார்க்குறதுக்கும் கேட்கறதுக்கும் ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. அதனால் அது நல்லா ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து தி சாக்ரிஃபைஸ், நம்மளால் வந்துட்டு மாப்பிள்ளையா சொல்லுங்க, நீ எதுக்கு பையன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி தி சாக்ரிஃபைஸ்.
ஃபைனலுக்கு வந்துட்டோம் கைஸ். நமக்கு வந்து 40 முடிஞ்சாச்சு சைடு இல்ல, இப்ப 41வது தான் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். கடைசி ஒண்ணு எப்படி சைடு இல்ல, கடைசி ஒண்ணு. யூ கேன் நெவர் கொஸ்டின் மீ. கேப்பமா? கடைசியா இப்ப போட்டது வந்து கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. மற்றபடி 41 கேட்டாச்சு ஒரு வழியாக. என் கூட சேர்ந்து இவ்வளவு தூரம் பயணிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப சைடே நம்ம முடிச்சாச்சு. இப்ப நான் வந்து சைடு பி வந்து கேட்க ஆரம்பிப்போம். அதுல ஒரு 15 பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் இருக்கு. ப்ளீஸ் கேளுங்க. அது ஊரும் பிளட் வந்து பல வெர்ஷன் விட்டுருக்காரு. சும்மா ஒரு வெர்ஷன், அன்பிளக்டு வெர்ஷன், சும்மா நாச்சுக்கு ஒரு வெர்ஷன் சொல்லிட்டு இந்த மீம்ல போட்டு கலாச்சாங்கல்ல, அதே மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ அதனால அதை கேட்டுருவோமா? டியூட் படம் சைடு பி ஓட ஒரிஜினல் ஸ்கோருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கேட்டுருவோமா? 15 இருக்கு மொத்தம். இதுல ஃபர்ஸ்ட் 1000 RR ரேப் கேட்டுருவோமா? நான் எனக்கு சீன் வந்துருச்சு. லுங்கி டான்ஸ் ஆடுறா, மங்கி டான்ஸ் ஆடுறான்னு சொன்ன கலாச்சாரம் அது ஞாபகம் வந்துருச்சு. சரி, இப்ப ரெண்டாவது சங்கமா டியூட் இஸ் பேக். ஊரும் பிளட் பாங்க். பாங்க்னா என்னங்க அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு? 17 செகண்ட் தானா? சரி, அடுத்து மூணாவது ஊரும் பிளட் நாதஸ்வரம் கேட்போமா? நல்லா தாப்பா இருக்கு. அடுத்து என்னன்னா ஊரும் பிளட் காமெடி. காமெடி கேட்டுருமா? காமெடி அடுத்து வந்துங்க, அடுத்து என்னன்னா தொட்டாடே ட்ராப். தொட்டாடே தொட்டாடே போலாமா?
முடியலையா? ஒரு மாதிரி நல்லா தாயா இருக்கு. ஒரு மாதிரி நல்லா தாயா இருக்கு. வடிவேல் காமெடி மாதிரி இருக்கு. அடுத்து ஊரும் பிளட் ஆர்கெஸ்ட்ரால் கேட்போமா? ஆறாவது என்னன்னா டியூட் மாஸ் ஊரும் பிளட் பிரசிலியன். Joga எங்க என்னமா இழுக்கிறாங்க? ஆக்சுவலாக இந்த ஹெட்ஃபோனு ஃபோனில் மைக்கில் கையில் இல்லைனா செம்மையாக ஆடலாம். அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து ஊரும் பிளட் ஆர்கெஸ்ட்ரால் கேட்போமா? பார்த்துக்க நான் இங்க காத்திருக்கேன், நெஞ்சு ஏங்கிருக்க உன்னை பார்க்க வானத்தை தாண்டியும் வந்து என் காதல காமிப்பேன். என் மூச்சவ பேச்சவ பேர் சொல்லும் அழகவ எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவவ யாரவ யாரவ 100க்கு 100 அவதான் என்னவள ஓரலையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. ஐ லவ் சைட் பி. சைட் பி தாங்க செம்மையா இருக்கு. சைட் ஏல வந்துட்டு நிறைய வந்து ஏகப்பட்டது கலந்து இருக்கிறதால அது ஒரு மாதிரி தான் இருக்கு. ஊரும் பிளட் இதுல வந்து ஏகப்பட்ட வெர்ஷன் நல்லா இருக்கு. அதனால சைட் பி தாங்க எனக்கு ஆக்சுவலா பிடிச்சிருக்கு. அடுத்து வந்து 8வது கேட்போமா? நல்லா இருப்போ இன்டூ அதோட சேர்த்து ஊரும் பிளட் ஆர்கெஸ்ட்ரால் அன்பிளக்டு வெர்ஷன். ஆமா, இதுதான் மீம்ல போட்டு கலாச்சிருந்தாங்க முன்ன, அதை இப்ப பண்ணிருக்காரு பின்ன. கேட்போமா? கேட்டா கூட கையில் விட்டு போகிற ஆசை போல வாழ்ந்து கோய போ, ஆசை போல வாழ்ந்து கோய போ.
இவன் என்னடா கேமரா முன்னாடி பண்ணிட்டு இருக்கேன்னு தானே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படித்தான் பண்ணுவேன், அப்படித்தான் நான் பண்ணுவேன். வெற்றிகரமா 8 முடிஞ்சிருச்சுங்க. இன்னும் வந்துட்டு 7 தான் இருக்கு. நம்ம வந்து இப்ப 9வது கேட்போமா? 9வது என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, "ஹி வில் நெவர் லீவ் மீ அலோன்." அதாவது அந்த கல்யாணத்துல வந்துட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு கிளம்பி போறாங்கல்ல, எனக்கு தெரியும் அவன் என்னை விட்டுட்டு போக மாட்டான், என்னை இப்படியே விட்டுட்டு போக மாட்டான்னு சொல்லும்போது, அவர் ரிவர்ஸ்ல வந்து உள்ள வந்து கல்யாணம் பண்ண வருவார்ல, தொட்டாலே வட்டாஸ் அதுதான். இது சொல்லியே ஆகணும். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நெறைய பேர் பார்த்துட்டு, மியூசிக் ரொம்ப கொற சொல்லிட்டே இருந்தாங்க. நெறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாரி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. ஊரும் பிளட் வந்துட்டு ரொம்ப கேட்டு கேட்டு திரும்ப திரும்ப ரிப்பீட்ல ஏகப்பட்ட வெர்ஷன்ல போட்டு தாக்குறாங்க. அது ஒரு மாரி இருக்கு அப்டின்னாங்க. பட் ஆனா எனக்கு படம் பார்க்கும்போது அந்த மாரி எதுவுமே தோணவே இல்ல. எல்லாமே புதுசு புதுசா தான் தோணுச்சு. இன்னொன்னு எனக்கு வந்து அத நோட் பண்ற அளவுக்கு பெரிய விஷயமாவே தெரியல. ஏன்னா, கத தான் எனக்கு வந்து பிரச்சனையா இருந்துச்சு. கதை ஏன்டா இப்டி எடுத்திருக்காங்க? ஒரு மாதிரி ரொம்ப கேவலமா பண்ணிட்டாங்களே! இதை கொஞ்சம் மாத்தி வேற மாரி கூட பண்ணியிருக்கலாமே! எந்த ஒரு கனெக்ஷனும் நமக்கு வரவே மாட்டேங்குதே! யார் ஃபீல் பண்ணாலும் நமக்கு கஷ்டமாவும் தோணலையே! அப்படின்னு தோணுச்சு. அது மத்தபடி மியூசிக்ல எந்த குறையும் சொல்ல முடியாது. இப்ப நாம வந்து அ 11வது கேட்போமா? 11வது என்ன தெரியுமா? "மன்னனா வந்தனா" அதோட சேட் வெர்ஷன். ஆக்சுவலி எனக்கு ஏதோ இது ரொம்ப சேட் வெர்ஷன் மாரிலாம் தோணல. இதுவும் ஒரு ஜாலியான வெர்ஷன் மாரி தான் இருக்கு. அடுத்து வந்து 12வது மூச்சவ மூச்சவ பேச்சவ பேச்சவ பேச் 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 மூச்சவ பேச்சவ சொல்லும் அழகவ. அதுதான் அடுத்து கேட்க போறோம்.
ஓகே, நல்லா தான் இருக்கு. அடுத்து வந்து ஊரும் பிளட் ரேஜ் ராக் கேப்பமா. விளம்பரமே வராத விளம்பரம் எதுக்கு வர்ற, நீ எதுக்கு வர்ற? யாரும் இல்ல செஞ்சுரி வச்சு just another person பார்த்தா இச்சவளா கிறிஸ்டியா கேட்டா வந்தனா ஊரலற நைஸ் நைஸ் நைஸ், நல்லா தான் இருக்கு, 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 நல்லா இருக்கு. அடுத்து வந்து 14வது என்னோட பைபிள்ல ஊரும் பிளட் காமிக். என்னடா ஓகே ஓகே, நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. கடைசியாவது அப்பா 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 சைடு பியோட 15வது ஸ்கோர் கேட்போமா? இல்ல புரியல, அதுதாங்க பேரே அதுதான். இல்ல புரியல. அவ்வளவுதான். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அப்பா எப்பா 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 எத்தனை ட்ராக்குப்பா. இந்த வீடியோ வந்து எடிட்ல முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளோ நிமிஷம் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 நிமிஷமாச்சும் வரும்னு நான் நம்புறேன். பார்ப்போம். ஏன்னா எல்லாத்தையுமே சைடு ஏ சைடு பி எல்லாமே கேட்டாச்சு. 41 + 15 எவ்வளோ சொல்லுங்க பார்ப்போம். 56ங்க. 41 இது கரெக்டாக கணக்கு போட்டால் தான் தெரியும். இங்கே நம்ம தப்பாக சொன்னோம். 41 ஒரு 15 கரெக்டாக. நான் மேக்ஸில் புலி தெரியுமில்ல. 56 ட்ராக்குமே நம்ம கேட்டாச்சு. இது வந்துட்டு எனக்கு எப்படின்னா, நிறைய பேத்துக்கு வந்து ஊரும் பிளட் வந்து காதுல ஊரும் பிளட்டா அமைஞ்சதால, ஐ மீன் காதுல பிளட் வந்ததால நிறைய பேர் வந்து இதை ஒரு மாதிரி தான் பேசினாங்க. பட் எனக்கு ஏதோ ஓகே தான். அவ்வளோ வெர்ஷன் வந்து நம்ம அவங்களுக்கு கலாச்சதால சாய் அப்படிங்கிறோம் இறா நானும் உனக்கு வச்சு செஞ்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் வந்துட்டு இந்த மாதிரி எல்லா வெர்ஷனையும் போட்டு தாக்கி விட்டாப்புல. ஓகே, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நல்லாவும் கிட்டத்தட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, சைடு ஏல சிலது நல்லா இருந்தாலும் சைடு பில வந்து நம்ம ஊரும் பிளட் நிறைய வெர்ஷன் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வைப் பண்ணக்கூடிய மெட்டீரியலாக அமைகிறதால அது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு வந்து சாய் அபியங்கரோட அந்த ஆல்பம் சாங்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக பிடிக்கும். 3 போட்டிருப்பாரு. 3 4 4 மொத்தம் 4மே ஆக்சுவலாக சூப்பராக தான் இருக்கும். பட் ஆனால் சினிமாக்குள்ளே வந்தப்போ சில சாங்ஸ் வந்துட்டு வெர்ஷன் மாற்றி மாற்றி விடுறது மட்டும் இல்லாமல் எனக்கு மியூசிக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது, அதோட சேர்த்து லிரிக்ஸ் வந்து புரியவே மாட்டேங்குது. மியூசிக் அதிகமாக மிக்சிங்கில் வந்து மியூசிக் அதிகமாக வால்யூம்னு நினைக்கிறேன். மியூசிக் அதிகமாக வால்யூம் வச்சதால லிரிக்ஸ் பாடுற லிரிக்ஸ் இருக்குல்ல, அந்த போர்ஷன் வந்து காதில் கேட்க மாட்டேங்குது. நல்ல ஹெட்ஃபோன் போட்டு கேட்டாலுமே சிலது கேட்கல. பட் இருந்தாலுமே மியூசிக் எல்லாமே நல்லா தான் இருக்குது. கருப்பு படத்தில் அடுத்து வந்து ஒரு சாங் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் எத்தனை சாங்ஸ் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியல. அதில் வந்து நம்ம பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு படம் தான் போட்டிருக்காங்க. அதுக்குன்னு நீங்கள் வந்துட்டு ஒரு படம் போட்டு கொஞ்சம் நல்லா பண்ணதால உடனே வந்து தலையில் தூக்கி வச்சு அனிருத் ரேஞ்சுக்கு நீங்கள் எல்லாருமே சாய் ஃபேன்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. எதுக்கு கம்பாரிஷன்? நம்ம வந்துட்டு ஆக்டிங்கில் தான் நிறைய பேர்த்த வந்து கம்பேர் பண்ணி ஃபேன்ஸை பிரித்து வச்சு ஒரு மாதிரி பண்ணிட்டு நான் விஜய் ஃபேனு, நான் அஜித் ஃபேனு, சூர்யா ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த இசையில வந்து இசை எல்லாமே ஒண்ணுதான். இசையால நம்ம எல்லாம் ஒன்னா சேருவோம். ஓகேவா? இசைனாலே இசை தான். அதனால யாரு போட்டாலும் நல்லா இருந்தா ஜாலியா கேட்போம். அனிருத் அதுக்குன்னு எப்படி சொல்றாங்கன்னா, சாய் அபியங்கர் அடுத்த அனிருத் கிடையாது, அனிருத் தான் அடுத்த சாய் அபியங்கர் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேரு. ஸோ அதெல்லாம் கேட்கறப்பதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எத்தனை தடவை நம்ம அனிருத் பாட்டு போட்டு கேட்டிருப்போம், எவ்வளோ சாங்ஸை வைப் பண்ணியிருக்கோம். இன்னும் பாதி காதல் தந்த பெண்ணே மீதியும் வேண்டும், இந்த சாங்லாம் எத்தனை வாட்டி லூப்ல போட்டு கேட்டிருப்போம். உண்மைதானே? நீங்களே சொல்லுங்க. ஸோ அதனால
நம்ம வந்து இப்போ ரிலீஸ் ஆச்சு. இப்போ போன வாரம் கூட ரெமோ படத்துல இருந்து ஃப்ளூட் வெர்ஷன்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. ஓகேவா, அதெல்லாம் எத்தனை பேர் நம்ம உட்காந்து கேட்டுட்டு இருந்தோம், வைப் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாதிரி தான். ஸோ ஓகே, மியூசிக்னு வந்துட்டாலே நம்ம வந்து எல்லா சாங்ஸுமே லைக் பண்ணக்கூடிய ஆள் தான். ஒரு சீனை வந்துட்டு ரொம்ப ஜாலியாக கொண்டு போகிறதா இருக்கட்டும், இல்லை ரொம்ப சோகமாக கொண்டு போயிட்டு அழ வைக்கிறதா இருக்கட்டும், நார்மலாக ஒரு ஆக்டிங் மூலியமா அந்த சீனை வந்துட்டு நம்ம அழ வைக்கிறதை விட அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து போடும்போது அந்த சீனை பார்க்கும்போது நமக்கு அழகு வரும். ஸோ மியூசிக்கோட பவரே அதுதான். ஒருத்தவங்க வந்து மூட அப்புக்கு கொண்டு போகும், மூட் டவுனுக்கும் கொண்டு போகும், மூட சைடுக்கும் கொண்டு போகும், எங்கே வேணால் கொண்டு போகும். ஸோ இதுக்கு வந்து எத்தனை காப்பிரைட்ஸ் வரப்போகுதுன்னு தெரியல. இது எல்லாமே சாய் பேங்கரோட யூடியூப் பேஜில் போட்டதால் அவர் ஆன் பண்ணி வச்சுருந்தா நமக்கு வந்து காப்பிரைட்ஸ் வரும். பட் நமக்கு எல்லாரும் யோசிப்பாங்க, இவன் பாரு இவன் மற்ற சேனலில் வந்து போடுறான், காப்பிரைட்ஸ் அடிக்கும், இதுக்கு காசு வராது, ஆனால் மற்ற வீடியோஸில் காசு வரும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் அதுதான் பதில். என்னோட மற்ற வீடியோஸுக்கெல்லாம் இவ்வளோதான் காசு வந்திருக்கு, வேற எந்த காசும் வரலைங்க. ஓகேவா, பட் இது வந்து ஒரு வைப் மெட்டீரியலாக இருந்ததால நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். என்ன இவ்வளோ வருஷன் இருக்கா? அது என்ன எப்பயுமே ஒரு வருஷன் OSTனா வந்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுருவாங்க ஒரே வீடியோவா. இது என்னடா சைடு A சைடு Bன்னு இத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் பார்க்கலான்னு வந்து நானே கேட்கவும் இல்லை. ஸோ அதனால் உங்களோட கேட்டுட்டேன். எத்தனை பேத்துக்கு மேபி இது நிறைய இடத்துல பிளாக் ஆகிடுச்சான்னு தெரியல வீடியோ. நிறைய பேத்துக்கு நிறையா இந்த மாதிரி காப்பிரைட் மெட்டீரியல் சாங்ஸ்லாம் போட்டால் யூஸ் பண்ணனா ஒன்று பிளாக் பண்ணிடுவாங்க, இல்லைனா சில ஏரியாஸ்க்கு மட்டும் பிளாக் பண்ணுவாங்க, இல்லைனா பிளாக் பண்ணாமல் இதுலேருந்து வர அமௌண்ட் எல்லாமே அவங்களுக்கு போயிடும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 100 வியூ வந்தாலே பெரிய விஷயம் தாங்க. ஒரு 100 வியூ வந்தாலே பெரிய விஷயம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எத்தனை பேர் சாய் அபியங்கர் ஃபேன்? எத்தனை பேருக்கு மற்ற மியூசிக் டேரக்டர் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? அந்த மியூசிக் டேரக்டர் யாரை பிடிக்கும்? இளையராஜா, இளையராஜா சொல்லக்கூடாது, யுவன் சங்கர் ராஜாவோட அப்பாவை பிடிக்குமா, இல்லை யுவன் சங்கர் ராஜாவை பிடிக்குமா, இல்லை அனிருத் பிடிக்குமா, இல்லை AR ரஹ்மான் பிடிக்குமா, இல்லை தேவாவை பிடிக்குமா, இல்லை சாய் அபியங்கர் பிடிக்குமா? யார் உங்களுக்கு பிடிக்குமா மியூசிக்கில்? அவங்களோட பேர்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த OST வந்து எப்படி இருந்துச்சு? சாய் அபியங்கர் ரிலீஸ் பண்ணி இந்த சைடு ஏக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, சைடு B பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஹைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு கொண்டு போயிட்டு ரீச் ஆகும், அவங்களும் இதை கேட்டு வைப் பண்ணட்டும். இது ஒரு வைப் மெட்டீரியலாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ எடிட் பண்ணி முடிகிறதுக்குள்ளே நான் தான் ஜாவ போகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாங்கை வேறு அங்கங்கே ஆட் பண்ணணும், டவுன்லோட் பண்ணணும், எங்கே போய் டவுன்லோட் பண்ணி எங்கே ஆட் பண்ணுறது? சரி ஓகே, அது என்னோட தலைவலி. ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா அதெல்லாம் எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஓகே, நான் பண்ணிட்டேன்டா. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. என்னோட ஐகானிக் இது அவ்வளோதாங்க.